வணக்கம். நம்ம ஃபுட்ஷோ சேனலில் பிஸ்கெட்டை வச்சு ஒரு கேக் செய்யலான்ட்டு இருக்கோம். ஈஸியாக செஞ்சிடலாங்க. அவன் இல்லைனாலும் பரவாயில்ல, வீட்டில் இருக்கிற பேனை வச்சு ஒரு 10-20 நிமிஷத்துக்குள்ளார ஈஸியாக செஞ்சிடலாம். ஃபஸ்ட் டைம் செய்கிறவங்க கூட சுலபமாக செஞ்சிடலாம். வாங்க எப்படி செய்யலான்ட்டு வீடியோவில் போய் பார்க்கலாம். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கலாங்க. பிஸ்கெட் வந்து ஒரு 10-15 பிஸ்கெட் எடுத்துக்கலாம். ஜாரில் போட்டுக்கோங்க. அதில் கொஞ்சம் ஒரு அரை கப்பு பால் ஊற்றிக்குங்க. பால் ஊற்றிட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. வேற ஒரு பவுலில் மாற்றிட்டு அது கூட வந்து பேக்கிங் பவுடர் போடணும். பேக்கிங் பவுடர் போட்டு வேணுன்னா வந்து நான் வந்து சுகர் போடலை. உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஸ்வீட்டாக தேவைன்னா 1 ஸ்பூன் சுகர் போட்டுக்கோங்க. நல்லா கலந்துக்குங்க. அப்புறம் டூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் போட்டுக்கோங்க. நல்லாயிருக்கும். இடையில சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். போட்டு நல்லா இந்த கலந்துட்டிங்கன்னா தான் அந்த பேக்கிங் பவுடர் எல்லா இடத்துலையும் நல்லா கலந்துக்குச்சுன்னா கேக் சூப்பராக வரும். இப்போ வந்து ஒரு பேக்கிங் மோல்டு ஒன்று எடுத்துக்கோங்க. அது இல்லாதவங்க வீட்டில் இருக்கிற ஒரு சில்வர் பாத்திரமே ஏதோ ஒன்று எடுத்துட்டிங்கன்னா எண்ணெய் வேணால் நெய் போட்டுட்டிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நெய் போட்டு கொஞ்சம் நல்லா இப்படி ப்ரஷ் பண்ணி விட்டுக்கோங்க. பண்ணிவிட்டு கொஞ்சம் மைதா மாவு எடுத்து அந்த எண்ணெய் மேலேயே அப்படியே கொஞ்சம் தூண மாதிரி போட்டுட்டிங்கன்னா கேக் வெந்ததும் எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும். பட்டர் பேப்பர் வச்சுருந்திங்கன்னா பட்டர் பேப்பரும் போட்டுக்கலாம். போட்டுட்டிங்கன்னா ஈஸியாக எடுத்துக்கலாம். இப்போ மோல்டில் வந்து அந்த அரைச்சி வச்சுருக்கிற மிக்ஸை வந்து அதில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு நல்லா இப்படி ஃப்ளாட்டாக வச்சு இப்படி ஒரு தட்டி விட்ருங்க. அதுக்கப்புறம் ஒரு பேனு, வீட்டில் இருக்கிற பேனு ஏதோ ஒன்று எடுத்து நல்லா ஃபுல் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5 நிமிஷம் நல்லா சூடாக்கிடுங்க. சூடாக்கினதுக்கப்புறம் சிம் பண்ணிவிட்டு ஒரு ரிங்கு ஏதோ ஒன்று வச்சு இந்த கேக் மோல்டையும் வச்சு ஒரு பிளேட் வச்சு மூடி மேலே ஒரு மூடி போட்டு 20-25 நிமிஷம் அல்லது வெந்து போச்சான்னு பார்த்துட்டு மறுபடியும் ஒரு 5 நிமிஷம் கூட வச்சுக்கோங்க. எனக்கு வந்து 20-25 நிமிஷத்துக்குள்ளே வெந்துருச்சு. கரெக்டாக நல்லா வந்துருச்சு. இந்த மாதிரி கிளாஸ் மூடி போடுறவங்க அதில் ஒரு ஹோல்ஸ் இருக்கும். அதை வந்து ஒரு பேப்பரை வச்சு அடைச்சிருங்க. இல்லைன்னா ஆவி மேலே வந்துகிட்டே இருக்கும். அப்புறம் உள்ளே அது வேகாது. இந்த மாதிரி மூடி இல்லாதவங்க சாதாரண ஒரு பிளேட்டே வச்சு கூட மூடிக்குங்க. நல்லாயிருக்கும். சரியா 25 நிமிஷம் கழித்து ஒரு கத்தியோ அல்லது இந்த மாதிரி ஒரு ஸ்டிக்கோ ஏதோ ஒன்று வச்சு இப்படி உள்ளே குத்தி பார்த்தீங்கன்னா அதில் அப்படியே மாவு ஒட்டாமல் அப்படியே பளிச்சுன்னு வந்துடும். அப்படி இருந்ததுன்னா கேக்கு ரெடி ஆயிடுச்சுன்னு அப்படியே கமன்னு ஒரு வாசனை இருக்கும். வெந்து முடித்த உடனே சூப்பராக இருந்தது. செஞ்சு பாருங்கள். இதை வெளியே எடுத்துகிட்டு ஒரு 10 நிமிஷம் ஆறுனதுக்கப்புறம் சுற்றிலே அப்படியே எடுத்திங்கன்னா ஈஸியாக வந்துடும் கேக்கு. நல்லா வந்திருந்தது. செஞ்சு பாருங்கள் வீட்டில். நம்ம பேக்கரியில் டீ சாப்பிட்றப்ப ஒரு கேக் வாங்கி சாப்பிடுவோம் பாருங்கள், அந்த மாதிரியே இருக்குது. எல்லாம் எங்கள் வீட்டில் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. இப்படி ஓரத்துலலாம் எடுத்து விட்டிங்கன்னா பாருங்கள், அப்படியே கையில் எடுத்தோடனே அப்படியே வந்துடும். கட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான்.
சூப்பராக இருந்ததுங்க. செஞ்சு பாருங்கள் நீங்களும். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.